சார்ஜ் போட்டு 5 மணிக்கு விளையாண்டாங்க. அம்மா சமைச்சது சமைப்பா. அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. எங்க வேலைக்கு போயிட்டாங்க? வேலைக்கெல்லாம் போவாங்க. வேலைக்கு போனாங்க. இன்னும் அதே வேலை தான். இப்போ ஒரு 4 மாசமா கிடையாது வேலை. வேலைக்கு போறதால நீனே சமைச்சிட்டு பொம்மான்ட்டாங்க. அக்கா தம்பி சாப்பிட போட்டாங்க. ஏன் சார் நல்லா சமைக்க தெரியாதா? எங்க பாப்பா மோசமா சமைக்கும். ஒரே ஒரு நாள் சிக்கன் சாம்பார் வச்சுது, அது நல்லா இருந்தது. மற்ற நாள் சமைச்சதுன்னா வச்சுக்கிங்க சாப்பிடவே முடியாது, கீழே தான் தூக்கி கொட்டணும். சிக்கன் பண்ணுவாங்க நல்லா, சிக்கன் கிரேவி பிரியாணி அதெல்லாம் ஒரு ஆசை. சின்ன பிள்ளைங்க சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். நம்ம அம்மா வேட்டதான் சொல்லி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்குலாம் நான்வெஜ்லாம் சமைக்க தெரியாது. மற்ற வெஜ் ஐட்டம் ஃபுல்லாக சமைப்பாங்க, நான்வெஜ் சமைக்க தெரியாது. வீட்டில் நான்வெஜ் தான் நானும் எங்கள் அப்பா மட்டும் தான் சமைப்பேன். இன்றைக்கி போயிட்டு பிரியாணி நான் தான் பண்ணுவேன், அதுவும் லாக் எடுத்து போட்டுருவேன். இப்போ இதே 2 வீடியோ ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 4 வீடியோ தான் எடுக்க முடியும். வந்துட்டு ஆல்ரெடி 13 வீடியோ எடுத்துட்டேன், இன்னும் ஒரு 6, இது ஒரு 2 இப்போ எடுத்தாச்சு, 15 முடிஞ்சிச்சு. இன்னும் 5 வீடியோ. அது ஒன்று சமையல் ஒன்று, அது ஒரு 6 ஆச்சா. இன்னும் 4 வீடியோ. கோயிலுக்கு ஒரு 3 கோயிலுக்கு போவேன், போகும்போது ஒரு வீடியோ. ஆமாம், எடிட் பண்ணிடும், நம்ம எடுத்து போட்டால் போதும், எடிட் பண்ணிடும். நமக்கு என்ன வேலைன்னா எதுவுமே கிடையாது, நம்ம சும்மா அப்லோட் பண்ணால் போதும். ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே இருக்கும், சும்மா அது இப்போ வந்து இது அப்ளை பண்ணிக்கலாமா, நம்மளே நானே எடிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சில இது கேட்கும். ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா அதே எடிட் பண்ணிடும். அவங்களே சாங் போட்டு எல்லாமே பண்ணுறோம். யூடியூப் எல்லாத்துலேயுமே யூடியூப்ல எதில் இருக்கு. இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம்ல, அதில் வரும், மற்ற இதில் வராது. இப்போ நம்ம யூடியூப் அப்லோட் பண்ணும்போது வரும். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போனால் கூட வரும். சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தா தான் வரும், நார்மல்லாம் வராது. நான் யூடியூப் வேணா ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் வந்ததில்லை. இப்போ சேனல் ஆரம்பித்து ஒரு 7 நாள் கழிச்சு தான் வந்தது. நாளே கேட்டுச்சு இதேமாரி எடிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. சரி ஒன்று நம்ம உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ஃபோனில் இப்போ அப்லோட் பண்ணுவோம்ல, அது எடிட் பண்ணி முடித்த படத்துக்கு பப்ளிக் மாதிரி சேவ் பண்ணிடுவேன், அப்புறம் போஸ்ட் ஆகிடும். வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும், பப்ளிக் மாதிரி சேவ் பண்ணணும், அப்புறம் போஸ்ட் ஆகிடும். எப்படியும் இப்போ நம்ம காண்டாக்டில் ஒரு 10 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா அவங்க முதல்ல பார்த்துருவாங்க, அந்த வியூஸ் வந்துடும். இந்த வேலைலாம் செய்ய தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும். எங்கள் அப்பா வந்து கோழி மட்டும் வெட்டுவார், ஆடு வெட்ட தெரியாது, இதெல்லாம் வெட்ட தெரியாது. எனக்கே கோழி வெட்ட தெரியும், ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட கொடுக்க மாட்டார், ஏதோ இடக்கு முடுக்கா பண்ணி. அவர் சின்ன வயசுலேருந்து அவர் வெட்டி பார்த்தேன், ஒரு 15 வருஷமாக அதேமாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சரி, இப்போ என்ன விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக பார்த்தேன்னா, சரி நம்மளே ஒரு நாள் வெட்டுவோன்னு வெட்டினேன், நீ இடக்கு முடுக்க வெட்டிடுவோன்னு பிடிட்டார். 17 வயசு தானே ஆகுது. நம்ம எதுவும் நான் ட்ரக் ஓட்டுவேன். இப்போ 16 வயசுல எல்லாமே கற்றுக்கிட்டேன். ட்ரக் ஓட்டுவேன், எக்ஸல் ஓட்டுவேன். பைக் இன்ன வரையும் ஓட்டினது இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் பைக் இல்லை. ஹீரோ ஹோண்டா தான் முன்ன ஒரு டைம் ஓட்டி பார்த்தேன், எங்கள் மாமா வீட்டில் இருக்குது. லாரி பஸ்ஸுலாம் வேணாம். இப்போ நீங்கள் ட்ராவல் வச்சுருக்கீங்களா? இப்போ ட்ராவல் வைக்க போகிறீங்க, ஏதோ எங்கேயோ ஃபங்க்ஷன்னா புக் பண்ணிக்கிறது மாரி. இஎம்ஐ தானா? இப்போ வந்து ஒரு 10,000 ரூபா கட்டுறோம், ஒரு 4 வண்டி எடுக்கிறோன்னா 10,000 ரூபா கட்டுறோமா? 1 லட்ச ரூபா.
லட்சம் 3 லட்சம் கட்டிடணும். வா 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம வண்டியே எடுத்துட்டு வந்துடலாமே. 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்க போனாலும் 5 லட்சம் கட்டினா தான் வெளியே வரும். புரியுதா இல்லையா? 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம வண்டியே எடுத்துட்டு வந்துடலாம். 10,000 கட்டி வெளியே எடுத்துடலாம். போகிறது டிராவல்ஸ் மேக்ஸிமம் காருக்கே 1 லட்சம் இல்லாமல் வெளியே விட மாட்டாங்க. கார்லாம் இப்போ வாங்க முடியாது. வீடு கட்டி 20 லட்சம் ஓடில் வீடு தான் நம்ம வீடு. அவ்வளோக்கு பெருசாக இருக்குது, மீடியமாக இருக்கும். ஒரு 20 பேர் படுத்து தூங்கலாம் தாராளமாக. 30 லட்சம் ட்ராவல்ஸு. அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ண மாட்டோம்னா அதுக்கு தனி ரேட் 5 லட்சம் போடுவாங்க. மொத்தமாக சேர்த்தாலும் வந்துடும். 5 லட்ச ரூபா கட்டினா தான் இப்போ வண்டி எடுக்க முடியுன்றீங்க. அவன் நெட் கேஷில் தான் எடுக்கிறான். இவ்வளோ நெட் கேஷ் தான். இப்போ வந்து எனக்கு 1000 வியூஸ் போனால் 100 ரூபா காசு கிடைக்கும். இன்ஸ்டாவிலையும் போஸ்ட் போட்டுருவேன். இப்போ இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அடுத்த நிமிஷமே அது இன்ஸ்டா. அதிகமாக பட்சமாக மாதம் ஒரு 12,000 ரூபா 10,000 ரூபா வந்தால் போதும். என்ன பண்ண போகிறோம்? இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 3 வருஷம் காலேஜு, 1 வருஷம் இங்கே போய்டும். 1 வருஷம் ஒரு 6-8 மாதம், 6 மாதம் லீவு, 2 மாதம் இருக்குது. மொத்தமாக சேர்த்தா ஒரு 3 வருஷமாக மொத்தமாக சேர்த்தா 40 மாதம். 40 மாதத்துக்கும் 4 லட்சம் 40 லட்ச ரூபா. 40 லட்சம் வரும் 10,000. 40 லட்ச ரூபாலாம் வராது. 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா வந்தால் போதும், வீடு கட்ட அப்படியே ஆரம்பிச்சிடலாம். சும்மா அடித்தளம் அடி பேஸ்மெண்ட் போட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு நகை வச்சு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கரெக்டாக அப்படியே கட்டிடலாம். இடம்லாம் கிடக்கு. எங்கள் வீடு இப்போ ஒரு 3 சென்டில் இருக்குது. இப்போ எங்கள் வீடு 3 சென்டில் இருக்குது. இப்போ வீடு 3 சென்டில் இருக்குது. 2.25 சென்டில் இப்போ வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 1/4 சென்டில் பாத்ரூம் கட்டியிருக்கு. எல்லாத்தையும் இடித்து போட்டு தான் கட்டணும். அது இல்லாமல் தனியாக 3 சென்ட் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு சென்ட் வந்து 3.5 லட்ச ரூபா. யூடியூப் சேனல்லே போடுவார். இப்போ ஒரு சென்ட் வாங்கினா 3.5 லட்ச ரூபா. இங்கெல்லாம் ரோட் சைட்லாம்ப்பா 10 லட்சம் 20 லட்சம். அந்த காலத்தில் வாங்கினாங்க பாரு 10 ரூபா 20 ரூபா தான். பவுன் 1 ரூபான்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம தாத்தா பாட்டி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 10 ரூபா 20 ரூபா தான் அந்த இடம்லாம். அப்படியே வாங்கி போட்டுருந்தாங்கன்னா அது இப்படி கிடந்துருக்கும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லும் வேலை செஞ்சால் கூட 1 ரூபா தர மாட்டாங்க. 4 ரூபா 5 பைசா இதே மாதிரி தான். அப்படின்னா பரவாயில்லையா, 10 நாள் வேலைக்கு போகிறாங்களா ஆம்பளைங்களா, 10 ரூபா அப்படியே ஒரு இடத்த வாங்கி போட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த காலத்தில் வேலை செய்யணும்னு. அப்புறம்னாங்களாம் நான் ஒரு 4-5 கல்யாணம் 10-15 புள்ள குட்டிங்க, செலவு அதிகமாக இருக்கும். 1 ரூபா சம்பாதிக்கிறாங்களா 1 ரூபாய்க்கு காலி ஆகிடும். திருநா தேர் இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா 10 பிள்ளைக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், என்ன பண்ணுவாங்க? இப்போலாம் வீட்டுக்கு 1 புள்ள 2 புள்ள தான். நானும் எங்கள் பாப்பா, அதுக்கு மேலே இல்லை. ஒரு வீட்டில் இப்போ 5 பசங்க இருக்காங்க. இல்லாமலாம் இல்லை, அவங்களாம் கொஞ்சம் சிரமம் தான். பிள்ளைங்க ஜாலியாக இருக்கும். அதான் அண்ணன் தங்கச்சி கூட ஜாலியாக விளாண்டுட்டு உருண்டு விளாண்டுக்கிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு தான் சிரமம். அவ்வளோ பேருக்கு சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், வேலையும் அதிகமாக இருக்கும். ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆள் இருக்கிற வீட்லேயே 4-5 ஃபங்க்ஷனு, 5 ஆள் இருக்கிற வீட்லாம் 26 ஃபங்க்ஷன் வரும். மேக்ஸிமம் 10 ஃபங்க்ஷன் வச்சும் வைப்பாங்க. தூக்கமே நான் வரல. 12 மணிக்காக நினைஞ்சிட்டேன். 1 மணிக்காக சுத்தணி போட்டு நல்லா ஒரு குழியில் போட்டு 3:30 மணிக்காக தான் வந்தேன். இங்கே ஒரு நான் அவதார் 3 பார்த்தேன்னா
ஒரு கும்பு பாண்டா பார்த்தேன், இந்த லேக் பேரசைடு என்னமோ ஒன்று பார்த்தேன். பார்த்துட்டு 3:30 மணிக்காக வந்தேன். செக குளிர், நடக்க முடியல, கை கால்லாம் உதறுன்னு வருது. வெயில் ஏறி 9 மணியா 8 மணிக்கு போ, குளிர் சத்தியமாக தாங்க முடியல, என்னால் உதறி எடுத்துடுச்சு. அப்புறம் வந்தேன், கையில் காசு இல்லை. டீ கடைலாம் ஓப்பன் பண்ணிட்டான் 4 மணிக்கா. ஒரு 4:30 மணிக்காக தான் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்தார். நான் காசு கொடுக்குறேன், நீ டீ கொடுறான்னாரு. அப்படியே ஒரு டீ குடித்தேன்னா, அப்போ இவங்க வந்து அப்படித்துக்கு இங்கே ஒரு டீ தந்தாங்க, இங்கே ஒரு டீ. இப்போ போனால் அங்கே ஒரு கடை இருக்குது, தெரிஞ்ச கடை, அங்கே ஒரு டீ போடுவேன், அந்த ஒரு டீ போட்டுருவேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் யாராலையும் செய்ய முடியாது, செஞ்சு சர்வீஸ் ஆகிக்கணும். இப்போ இதை நம்மள்கிட்ட கொடுத்து இதை செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா வச்சுக்கேன் 2-3 மணி நேரம் ஆகும். அவங்க 1/2 மணி நேரம் அவ்வளோதான். எத்தனை மணிக்கு எடுத்தாங்க? 5:40க்கு ஆரம்பித்தாங்க, அவ்வளோதான் 6:10 முடிச்சிட்டாங்க. அறுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தெரில, கேமரா வியூ சரியில்லை. நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வியூ சரியாக அது ரொம்ப நேரம் தாங்காது போல் லைஃபு. எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் மாட்டி ஆகணும். இது தூக்கி செகண்ட் ஹேண்டில் கொடுத்துட்டு எப்படியும் ஒரு 2000-3000 தான் போகும். 2000-3000 எனக்கு தெரிஞ்சு இது 5000 வரையும் எடுத்துக்கலாம். 13000 போட்டு வாங்கினேன். எடுத்து 1 வருஷம் தான் ஆகுது. இல்லை, எடுத்து 1 வருஷம் தான் ஆகுது. எப்படி 10 வருஷமேச்சும் ஓடிடும் இதை வச்சு. காசு என்ன குப்பையிலே எடுக்குது. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கிறவனு அவ்வளோக்கும் விட்டுற மாட்டான். எங்கள் அப்பா வந்து எப்போ நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஃபோன் வாங்கினாரு. இப்போ 40 வருஷமாக வச்சுருக்கிறாரு. இல்லை, ஒரு ஃபோனு எப்படி 3 வருஷம் தாங்கும், மேக்ஸிமம் 3 வருஷம். அது வந்து அந்தந்த கம்பெனியை பொறுத்து இருக்குது. சாம்சங்லாம் 5 வருஷம் வரையும் தாங்க வைப்பார். ஐஃபோன்லாம் 10 வருஷம் வரையும் நிற்கும். அது வந்து அவ்வளோ பொறுமையாக நிதானமாக செய்வாங்க. மற்ற இதெல்லாம் மிஷினில் விட்டு டக்கு 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 அடிச்சு ஊற்றிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் வச்சோம், அடி சேல்ஸ் தான். நம்ம ஊர் சைடு தான் இதெல்லாம். வெளிநாட்டுலாம் போனால் மாட்டை இருக்கிறதுக்கு மிஷின் தான். மாட்டை உள்ளார விட்டானுங்கன்னா கறியாக வந்துடும் வெளியில். அது கறியாக வர்றது கூட பிரச்சனை இல்லை. எப்படி எலும்பு தனியாக, கறி தனியாக, தோல் தனியாக, எல்லாம் தனித்தனியாக வந்துடும் பாட்பட்டா. நாக்கை கூட மெதுவாக வெட்டிடும். சின்ன சின்ன துண்டாக நாக்கை கூட வெட்டி கொடுத்துரும். நம்மள மாதிரிலாம் இல்லை. சிட்டிக்கே இப்போ வேப்பூர் சிட்டினா இவங்க ஒரு ஆள் தானே வச்சுருக்காங்க. அதேமாரி தான் இங்கேயும் ஒரு சிட்டிக்கு ஒரு கம்பெனி. ஒரு நாளைக்கு எப்படி 200 மாடை இருப்பானுங்க. அப்படியே அந்த இருக்குது ஃபுல் டிஸ்ட்ரிக்டும் அவனு தான். அந்தளவுக்கு செலவு ஒரு 2.5 லட்சம் 3.5 லட்சம் இருக்கும் மிஷின் வாங்குறதுக்கே. நல்லா காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா 10 லட்சம்.
என்ன இருந்தாலும் கைத்தொழு ஒன்று கற்று வச்சுக்கிட்டோன்னா வச்சு ஏன் பொழைச்சிக்கலாம், எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், அதை வச்சு பொழைச்சிக்கலாம் எங்கே போனாலும். இப்போ இது எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னா வச்சுக்கோ, அதை சும்மாண்ணா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதை எப்போலேருந்தே எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, கட் பண்ணலாம்.